ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பகவத்கீதையை ஒரு அத்தியாயம் வாயிலாகவும் ஸ்லோகங்கள் வாயிலாகவும் தெளிவாக அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த பதிவில் நாம் அனுபவிக்க இருப்பது ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் முதலாவது அத்தியாயத்தினுடைய 14வது ஸ்லோகத்தை காண இருக்கிறோம், அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்த வரும் தாத்பரியம் என்னவென்றால், பகவான் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம், அங்கே சுபமங்கலம் நிச்சயம், அங்கே செல்வ செழிப்பு நிச்சயம் உறுதி. ஏனெனில் பகவான் இருக்கும் இடத்தில் செல்வத் திருமகளான லட்சுமி தேவியும் கூடவே இருக்கும் காரணத்தினால் அந்த இடம் சேமமாக மங்களகரமாக மாறிவிடுகிறது. இதுதான் இந்த ஸ்லோகம் உணர்த்த வரும் தாத்பரியம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே பல காணொளிகளில் கூறியதைப் போல பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், முக்கிய குறிப்புகள், ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக பொக்கிஷங்கள் ஏராளம் தாராளம். அந்த வகையில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தை, அதாவது மைய கருத்தை மனதில் கொண்டு அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை ஒரு குறிப்பிட்ட வரியிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சொற்களின் வடிவிலோ பக்தர்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என பெயரிடப்பட்டிருக்கும் முதலாவது அத்தியாயத்திலிருந்து 14வது ஸ்லோகத்தை காணலாம். தத ஸ்வேதைர் ஹயர் யுக்தே மகதி ஷந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவಶ್ಚைவ திவ்யௌ ஷங்கௌ ப்ருதத்மதுஹு. தத ஸ்வேதைர் ஹயர் யுக்தே மகதி ஷந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவಶ್ಚைவ திவ்யௌ ஷங்கௌ ப்ருதத்மதுஹு. அதாவது நாம் 12வது ஸ்லோகத்தில் தெளிவாக கண்டதை போல குரு வம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை கர்ஜனை போன்று உரக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் அந்த மகாபாரத போர்க்களத்தில் முழங்கப்பட்டன. அந்த பேரொலி மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து மறுதரப்பில், அதாவது கௌரவர்கள் தரப்பில் முழங்கப்பட்ட அந்த சங்கினுடைய ஒலியை அடுத்து மறுதரப்பில், அதாவது பாண்டவர்கள் தரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினர். நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல பகவத்கீதையை தெளிவாக கற்கும் பட்சத்தில் பல முக்கிய ஆன்மீக தகவல்களும் வாழ்க்கை பாடமும்
நமக்கு தெளிவாக கிட்டும். புராணங்களையும் இதிகாசங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கு பகவத்கீதை ஒரு அடிப்படையாக நமக்கு அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆம், ஃபண்டமெண்டல் என்று அழைக்கக்கூடிய பல ஆன்மீக தகவல்களுக்கு முக்கிய பாதையை வழிவகுத்து கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி பகவத்கீதையை யாரெல்லாம் கற்றார்களோ பயின்றார்களோ அவர்கள் மனதில் உதிக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. பகவானுடைய அந்த ரதம் ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியாக பார்த்த சாரதியாக செயல்பட்ட அந்த ரதம் அக்னி தேவனால் பரிசளிக்கப்பட்டது. அந்த ரதம் பகவானுடைய அந்த ரதம், அந்த தேர் மிகவும் புனிதமானது. உலகையும் வெல்லக்கூடிய அபார சக்தியை அந்த ரதம் பெற்றிருக்கிறது. அந்த ரதத்தின் மேலே உள்ள கொடியில் அனுமானும் இருப்பார். ஆதலால்தான் சில முக்கிய வைணவ ஆலயங்களுக்கு, குறிப்பாக திவ்ய தேச ஸ்தலங்களுக்கு நாம் பகவானை சேவிக்க செல்லும் பொழுது அங்கே இந்த பகவத்கீதையினுடைய உபதேச ரதத்தை நாம் சேவிக்க முடியும். குறிப்பாக திருமலை திருப்பதியிலே நாம் மேலே செல்லும் பட்சத்தில் அங்கே மலை மேல் நாம் நுழையும் போது அந்த நுழைவாயில் அருகே, அதாவது சுங்கச்சாவடி, டோல்கேட் என்று அழைப்பார்கள் அல்லவா, அந்த மலை மீது, திருமலை மலை மீது இருக்கும் அந்த சுங்கச்சாவடியை கடந்தவுடன் நமது இடதுபுறத்தில் கீதா உபதேசம் பூங்கா என்ற ஒரு பெரிய பூங்காவே இருக்கிறது. அங்கே பகவானும் அர்ஜுனனும் அந்த தேரில் அமர்ந்திருப்பது மிகவும் தத்ரூபமாக அங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அடுத்த முறை திருமலைக்கு செல்லும் போது அவசியம் இந்த கீதா உபதேசம் பூங்காவிற்கு செல்லலாம். அடுத்ததாக சென்னை மாநகரிலே அமைந்திருக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில், திவ்ய தேச திருக்கோயில். இந்த திருக்கோயிலினுடைய நுழைவு வாயிலிலும் நீங்கள் தெளிவாக இந்த ரதத்தை, இந்த பகவத்கீதை உபதேசத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த தேரிலே பார்த்தசாரதியாக அமர்ந்து வழங்கிய அந்த உபதேசத்தை தத்ரூபமாக அங்கே நீங்கள் காண முடியும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில். இதுபோல பல எண்ணற்ற வைணவ திருக்கோயில்களில் நீங்கள் பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியத்தை தெளிவாக ஆலயங்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்த வரும் தகவல்கள் என்னவென்றால், பீஷ்ம தேவரால் ஒலிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனனின் கையில் இருந்த, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் கைகளில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என வர்ணிக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய தரப்பில் இருந்ததால் எதிர்த்தரப்பினருக்கு, அதாவது கௌரவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே சிறிதும் இல்லை என்பது இந்த தெய்வீக சங்குகளின் முழக்கம் மூலம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது ஏறக்குறைய பாண்டவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அங்கே ஒரு பெயருக்காகத்தான் இந்த மகாபாரத போர் நடைபெறுகிறது. கௌரவர்கள் தோற்கப் போவது உறுதி, பாண்டவர்களுடைய வெற்றி நிச்சயமாகிவிட்டது என்பது இந்த ஸ்லோகம் வாயிலாகவும் ஒரு முறை அழுத்தமாக கூறப்படுகின்றது. அதாவது பாண்டவர்களைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொள்பவர்களுக்கே, அதாவது பகவானுடைய பக்தர்களுக்கே வெற்றி நிச்சயம். ஏனென்றால் பகவான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே செல்வ திருமகளான லட்சுமியும் கூடவே இருக்கிறார். ஏனெனில் லட்சுமி தன் நாயகனை விட்டு என்றும் பிரிந்து வாழ்வதில்லை. எனவே பகவான் விஷ்ணுவின், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்ய சங்குலியின் முழக்கம் வெற்றியும் செல்வமும்
அர்ஜுனனுக்காக காத்து கொண்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் இந்த இரு நண்பர்களும் அமர்ந்திருந்த ரதம், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அமர்ந்திருந்த அந்த ரதம் அக்னி தேவரால் பரிசீலிக்கப்பட்டதாகும். உலகில் எங்கு சென்றாலும் எல்லா திசைகளையும் வெல்லக்கூடிய அபார ஆற்றலை அந்த ரதம் பெற்றிருந்தது. ஆதலால் தான் பாண்டவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை இந்த ஸ்லோகம் சூசகமாகவும் நேரடியாகவும் தெளிவாகவே எடுத்து காட்டுகிறது. ஆதலால் நாம் பகவானுடைய பக்தர்களாக தொடர்ந்து அவரை சேவித்து வருவோம் என்றால் அனைத்தும் வெற்றியாகவே அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. நாம் நினைக்கும் வெற்றிக்கு சில காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் நாம் எப்போது எந்த சமயத்தில் அந்த வெற்றிக்கனியை சுவைக்க வேண்டும், அதை எந்த அளவில் நாம் சுவைக்க வேண்டும், அதற்கு தகுந்த காலம் என்ன என்பதை பகவான் தெளிவாக அறிவார். ஆதலால் பக்தர்களை பகவான் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. இந்த கூற்றை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அனுதினமும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறி நம்முடைய அனைத்து வேலைகளையும் அவரிடம் அர்ப்பணித்து மன அமைதியோடு நிம்மதியாக வாழ்வோம். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அடியேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கௌரங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.